லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். தற்பொழுது அதிகமாக பேசப்படும் ஒரு நபர்தான் யோசித்த ராஜபக்ஷ. யோசித்த ராஜபக்ஷ சம்பந்தமாக நேற்றைக்கு முன்தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை செய்யப்பட்டு அவருக்கு தற்பொழுது பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இருப்பினும் வழக்கு விசாரணைகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கும். நிரூபிக்கப்பட்ட அன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இவர் சட்டத்திற்கு முன் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவார். பிறகு என்ன உத்தரவு வேண்டுமானாலும் விசாரணைகள் ஆராயப்பட்ட பின்னர் உத்தரவுகள் வழங்கப்படலாம். அப்படி இருக்கிற நிலையில் இது சம்பந்தமாக சமூக வலைதளங்களிலும் அதிகமாக பேசப்படுகின்றது. காரணம், எந்த விதமான அடிப்படை தகுதியும் இல்லாமல் ஜனாதிபதியினுடைய மகன் என்ற ஒரே ஒரு அந்த காரணத்தை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக யோசித்த ராஜபக்ஷ கடற்படையில் இணைந்தார் என்பதுதான் தற்போதைய குற்றச்சாட்டு. உண்மையாகவே இந்த குற்றச்சாட்டை நலிந்த டயதிஸ் அப்போது எதிர்த்தரப்பில் அமர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை பகிரங்கமாக வெளியிட்டிருந்தார். இப்படித்தான் இவர் முறைகேடாக சட்டத்திற்கு விரோதமாக இவர் இந்த கடற்படையில் இணைந்து செயற்பட்டிருக்கின்றார். உண்மையாக இவர் செய்த யுத்தமும் இல்லை, யுத்தத்திற்கு இவர் ஆற்றிய எந்த விதமான பங்கும் இல்லை. அது சம்பந்தமாக நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றது. இப்பொழுதுதான் அது சம்பந்தமாக நிறைய பேர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றும் சொல்லக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் யோசித்த ராஜபக்ஷ சம்பந்தமான நிறைய விடயங்களை இப்பொழுது பலரும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் ஒரு சில முக்கியமான கமெண்ட்ஸுகளை நான் சேகரித்து வந்திருக்கின்றேன். இது ஃபேஸ்புக்கில் யோசித்த ராஜபக்ஷ சம்பந்தமாக கடற்படையில் இருந்த ஒரு சில அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க போகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்க போகின்றது. 1, 2, 3 பேருடைய மிக முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்துகின்ற கமெண்ட்ஸ் தான் இது. ஆனால் இது சம்பந்தமாக எங்குமோ முறைப்பாடோ அல்லது நீதிமன்றத்தில் வழக்குகளோ எதுவுமே செல்லவில்லை. ரைட், இது கடற்படையில் இருந்த ஒரு சில அதிகாரிகள், அவர்கள் அந்த காலத்திலே இந்த யோசித்த ராஜபக்ஷ கடற்படையில் இணைந்த பின்னர் என்னென்ன விடயங்கள் நடந்தது, எப்படியெல்லாம் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்திருக்கின்றது என்பது குறித்து ஃபேஸ்புக்கிலே கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த அவர்கள் பதிவிட்ட கருத்துக்களை சிங்களத்தில் இருந்தது அதை தமிழ் மொழிக்கு மாற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகின்றேன். காரணம், இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நிறைய விடயங்கள் சிங்கள மக்களுக்கும் தெரியாது, தமிழ் மக்களுக்கும் தெரியாது, யாரும் அறிந்திராத பல விடயங்கள் தான். உதாரணமாக ஒன்று சொல்லப்போனால், திருகோணமலையில் யோசித்த ராஜபக்ஷ கடற்படை சார்ந்த பயிற்சிகளை பெற்றிருக்கின்றார். அப்போது கொழும்பிலிருந்து திருகோணமலைக்கு சென்ற யோசித்த ராஜபக்சவுக்கு திருகோணமலை அந்த பிரதேசத்தின் நீர் சரியாக அவருக்கு பொருத்தமாக இருந்திருக்கவில்லை. அவருக்கு அந்த நீர் பருக முடியாததன் காரணமாக கொழும்பிலிருந்து பவுசர் கணக்கிலே நீரை எடுத்து சென்றிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் பல கதைகள் இருக்கின்றது. இது கடற்படையில் இருந்த ஒரு சில அப்போது இருந்த அதிகாரிகள் தங்களுடைய ஃபேஸ்புக் பக்கங்களில் எழுதிய கதைகளை தான் இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். ரைட், முதலில் பார்க்கலாம். இந்த கமெண்ட்ஸில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் மற்றும் நிகழ்வுகள் தொடர்பாக பல கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது கடுமையான குற்றச்சாட்டுகளை இதை எழுதிய நபர்கள் முன்வைக்கின்றார்கள். அவை உண்மையென உறுதிப்படுத்தப்படாத குற்றச்சாட்டுகளாகத்தான் இருக்கக்கூடும் என்பதை நாங்கள் சொல்லிவிடுகின்றோம். எனவே மொழிபெயர்ப்பை, அதாவது இதில் இருக்கின்ற விடயங்களை நான் குற்றச்சாட்டு வடிவில் உங்களுக்கு சொல்ல தயாராகி இருக்கின்றேன். முதலாவது, உப்புள் கட்டிப்பேராட்சி என்ப ஒரு ஃபேஸ்புக் கணக்கிலிருந்து அந்த நபர் எழுதிய என்ன முறைப்பாடுகள், என்ன குற்றச்சாட்டு என்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் அடிப்படை நடைமுறைகளையும் மீறி, அடிப்படை பேசிக் ரூல்ஸையும் மீறி சட்டவிரோதமான முறையிலும் தேவையான தகுதிகள் இன்றி கடற்படையின் சம்பந்தப்பட்ட பதவிக்கு சேர்க்கப்பட்டவர் தான் யோசித்த ராஜபக்ஷ. இவர் உப்புள் என்ற நபர் எழுதும் கருத்து தான் இது அப்போதைய ஜனாதிபதியின் செல்வாக்கினால் நடைபெற்றதாகவும் ராஜபக்ச குடும்பத்தின் ஆதரவால் அவர் விசேட சலுகைகள் பெற்றதாகவும் தான் இந்த உப்புள் என்பவருடைய கருத்தில் சொல்லப்படுகின்றது. அதன் பின்னரும் அவருக்கான பயிற்சிகளும் அதே போல் நடைபெற்றன.
யோச ராஜபக்சவுக்கான பயிற்சிகளும் நடைபெற்றிருக்கிறது. நியமிக்கப்பட்ட படை பிரிவுடன் பிளாட்டூன் முறையாக பயிற்சி பெறவில்லை. வழக்கமாக அணிய வேண்டிய உடற்பயிற்சி பீட்டி உடையையோ போர் உடையையோ, அதாவது கம்பேட் யூனிஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சீருடைகளை இவர் முறையாக அணியவில்லை என்றும் இந்த உப்புல் என்ற நபர் அவருடைய அந்த பதிவிலே, ஃபேஸ்புக் பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு இருந்த போதிலும் அவர் பயிற்சியை நிறைவு செய்து எந்த தகுதியுமின்றி சர்வதேச இராணுவ பயிற்சி நிகழ்ச்சிகளுக்கு அனுப்பப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அப்போதும் சரி இப்போதும் சரி அந்த குற்றச்சாட்டுகள் தான் பிரதானமாக இருக்கிறது. இந்த விதமான அடிப்படை பயிற்சிகளை கூட பெறாமல் இவர் வெளிநாடு சென்றிருக்கின்றார் இராணுவ பயிற்சிகளை பெறுவதற்காக. சாதாரணமாக அப்படி யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். முதலில் இலங்கையில் முறையான பயிற்சிகள் அனைத்தையும் பெற்று பல கட்ட பரிசோதனைகளில் அவர்கள் வெற்றி பெற்ற பின்னர் தான் அவர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். ஆனால் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக இவருக்கு ஏனையவர்களுக்கு இல்லாத பல சலுகைகள் விசேடமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் இந்த உப்புல் என்ற நபர் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் எழுதியிருக்கின்றார். தொடர்ந்து பார்க்கலாம் அவருடைய கருத்தை. கடற்படை தளபதி முதல், அப்போது இருந்த கடற்படை தளபதி தான் வசந்த கர்நாகொட கடற்படை தளபதி முதல் மூத்த அதிகாரிகள் வரை அவருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய சூழல் உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதுதான் உண்மை. இவருடைய கருத்திலிருந்து பார்க்கும் போது அப்போதைய வசந்த கர்நாகொட தொடக்கம் ஏனைய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அனைவருமே மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியினுடைய மகன் என்ற காரணத்திற்காக இவரை அவ்வளவு சிறப்பாக கவனிக்கப்பட வேண்டிய, சிறப்பாக அவரை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள் என்றுதான் அவருடைய கருத்திலிருந்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அப்போதைய தலைமை தளபதியின் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் கடற்படை ரக்பி அணியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அது மட்டுமல்லாது நாட்டின் பொது ரக்பி, அதாவது தேசிய ரக்பி அணிகளிலும் விளையாடினார் என்று உப்புல் அவருடைய கருத்தில் குறிப்பிட்டார். அது உண்மைதான். அது எங்களுக்கு தெரியும், யாருமே அறிந்து விடையும். அவர் ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீன் இவரோடு விளையாண்டவர் தான். அவர் சம்பந்தமாகவும் இருக்கின்றது. நான் தொடர்ந்து குறிப்பிடுகின்றேன். வசீம் தாஜுதீன், நாமல் ராஜபக்ச, யோஸ்ட் ராஜபக்ச எல்லாம் ஒரே அணியில் விளையாடியவர்கள். இறுதியில் வசீம் தாஜுதீனுக்கு என்ன நடந்தது அது இன்னொரு பக்கம் செல்லும் ஒரு நீண்ட கதை. அது சம்பந்தமாக நான் சின்னதாக டச் பண்ணுகிறேன். அது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். ரைட். இதில் இருக்கின்றது இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது, அதையும் பார்ப்போம் நாங்கள். அப்போது தலைமை தளபதியின் அதிகாரத்தை பயன்படுத்த அவர் ரக்பி அணியிலும் இணைந்து கொள்கின்றார். அது மட்டுமல்ல, தேசிய அணியிலும் அவர் விளையாடுகின்றார். ஒரு சந்தர்ப்பத்தில் போட்டியில் தோல்வியடைந்த பின்னர் கண்டியில் இல் கண்ட்ரி லயன்ஸ் அணியின் வீரர்களை கடுமையாக தாக்கியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டை இந்த நபர் அவருடைய ஃபேஸ்புக் பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது எதிரணி வீரர்களை தாக்கி இருக்கிறார்கள். அவருடன் தோல்வியுற்றதன் காரணமாக கண்டி இல் கண்ட்ரி லயன்ஸ் அணியின் வீரர்களை கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள். கடற்படை அமைப்பின் அதிகாரத்தை பயன்படுத்தி எதிரணி அணிகளை அச்சுறுத்தும் சூழல் நிலவியதாகவும் அவர்களுக்கு எதிராக விளையாடிய அணிகள் தாமாகவே தோல்வியை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த உப்புல் எழுதிய பதிவில் வைத்து பார்க்கும்போது தெரிகிறது, இவர்களுடன் போட்டி போடுகின்ற ரக்பி அணியினர் வேண்டுமென்றே அவர்கள் தோல்வி அடைய வேண்டும். காரணம், யோஸ்த ராஜபக்ச அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் இந்த போட்டியில் விளையாடுகிறார். ஆகவே இவருக்காக எதிர் அணியினர் தோல்வி அடைய வேண்டுமா? ஃபிக்ஸிங், அதுதான் ஃபிக்ஸிங். எப்படியெல்லாம் நடந்திருக்கிறது பாருங்கள். இன்னும் இருக்கிறது, நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்தும். அணிகள் தாமாகவே தோல்வி ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அவருக்கு எதிராக உறுதியாக நின்றவர் திறமையான வீரரான வசீம் தாஜுதீன் எனவும், ரைட், இங்குதான் அவர் பேரும் வருகிறது. அவருக்கு எதிராக உறுதியாக நின்ற திறமையான வீரரான வசீம் தாஜுதீன் எனவும் அவர் எப்போதும் நேருக்கு நேர் சவால்களை எதிர்கொண்டார் எனவும் கூறப்படுகின்றது. இந்த உப்புளுடைய கருத்திலே வசீம் தாஜுதீனையும் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். இறுதியில் ராஜபக்ச குடும்ப ஆட்சி அவரை கொடூரமான முறையில் பலி கொண்டதாக உப்புள் அந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். கடற்படையில் மட்டுமல்லாமல் தங்களின் அதிகாரம் மற்றும் செல்வாக்கை பயன்படுத்தி பெண்களை பல்வேறு வழிகளில் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் அதில் வயது அல்லது சமூக நிலை போன்றவை பொருட்படுத்தப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகின்றது.
இது போன்றதாக கூறப்படும் இன்னும் பல சம்பவங்கள் உள்ளன. இத்தகைய நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு முறையான நீதிமன்ற நடைமுறைகளின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அவர்களை சட்டப்படி சிறையில் அடைப்பதே மக்கள் ஆட்சியின் வெற்றியாகும் எனவும் உப்புல் எழுதிய ஃபேஸ்புக் பதிவிலிருந்து எங்களுக்கு விலகிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், இது இராணுவத்தில் இருந்த ஒரு அதிகாரி தன்னுடைய ஃபேஸ்புக்கிலே இன்று எழுதுகிறார். இதை அந்த காலத்திலே, அதாவது ராஜபக்சருடைய ஆட்சி காலத்தில் இவருக்கு இப்படி வெளிப்படையாக இதை தெரிவித்திருக்க முடியுமா? இல்லை. இவர்கள் எல்லா விவரங்களும் அறிந்தும் கூட அமைதியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். சும்மா சரி இதை பொது வெளியிலே இவர்கள் குறிப்பிட்டிருந்தால் இன்று உப்புல் என்ற நபரே இருந்திருக்க மாட்டால், இன்று அவருடைய இந்த பதிவையும் நாங்கள் பார்த்திருக்க மாட்டோம். அதுதான் நடந்திருக்கும். இதுதான் கடந்த காலங்களில் நடந்த உண்மை சம்பவங்கள். ரைட். அப்படி உப்புல் எழுதிய போது இன்னும் ஒருவர் எழுதுகிறார். இன்னும் ஒரு கமெண்ட்டையும் நாங்கள் பார்ப்போம், ஒரு பதிவையும். அவருடைய பெயர் நிரோஷன் சல்வாத்துர. அவருடைய சீஃப் பெட்டி ஆஃபீஸர் அட் ஸ்ரீலங்கா நேவி. அவருடைய ஃபேஸ்புக்கில் அபவுட்டில் சென்று பார்த்தால் தெரிகிறது. நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள் அவருடைய ஃபேஸ்புக் பதிவை. இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை கடற்படையிலிருந்து நாங்கள் அறிவோம் என்று தான் அவருடைய பதிவே ஆரம்பமாகின்றது. நிரோஷனுடைய பதிவையும் நாங்கள் பார்க்கலாம். பயிற்சி காலத்திலேயே அவருக்காக குடிநீர் கூட கொழும்பிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகும். நான் ஆரம்பத்தில் கூறினேன், யோசித்த ராஜபக்சவுக்கு அங்கு இருக்கின்ற நீர் செட் ஆகவில்லையாம். ஆகவே கொழும்பிலிருந்து நீர் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் பவுசர் கணக்கில். ஹெலிகாப்டரில் விடுமுறைக்கு செல்வார், ஹெலிகாப்டரிலேயே திரும்பி வருவார். கப்பலில் இருந்தவர்களும் அவரை சார் என்று தான் அழைப்பார்கள். பொடி சார், லுக்கு சார் ஜனாதிபதி, லுக்கு சார் அவருடைய சகோதரர் கோட்டாபய ராஜபக்ச, பொடி சார் யோசித்த ராஜபக்ச. அவர்கள் அப்படித்தான் அழைக்க வேண்டும், லுக்கு சார், பொடி சார். கப்பலில் இருந்தவர்கள் அனைவரும் சார் என்று தான் அழைப்பார்கள். அவர் சாதாரண ஒருவராக இருந்த போதிலும் அவர் வருவதாக இருந்தால் சாலைகளில் பொதுவாக படை வீரர்கள் கூட நிற்கக்கூடாது என்ற நிலை இருந்தது. அப்படியேங்க அப்பா, அவர் இப்பொழுது கொழும்புக்கு சென்று திருகோணமலைக்கு ட்ரைனிங்க்கு வரப்போகிறார் என்றால் சாலையில் சாதாரண வீரர்கள் யாரும் இருக்கக்கூடாதாம், இருக்க முடியாதாம். அப்படி ஒரு நிலைக்கு அப்படி ஒரு கட்டளை போடப்பட்டிருக்கிறது. அவர் வரும்போது புத்தர் வருவது போல பிரதான சாலைகளை சுத்தம் செய்வார்கள். பறவைகள் கூட அங்கு கழுவிடாதபடி ஏற்பாடுகளை செய்வார்கள் என்றும் சொல்லப்படும் அளவுக்கு பல விஷயங்கள் உள்ளன. பார்த்து கொள்ளுங்கள். வானத்தில் பறக்கின்ற பறவைகள் கூட யோசித்த ராஜபக்ச வரப்போகின்றார் என்றால் அந்த இடங்களில் கழிவு பண்ணக்கூடாதாம். எனக்கு கொஞ்சம் சிரிப்பாகத்தான் இருக்கின்றது, இருந்தாலும் இதை சொல்லியாக வேண்டும். இதை எழுதுபவர் நிரோஷன் சல்வத்துர என்ற ஒரு சீஃப் ஆஃபீஸர் அட் ஸ்ரீலங்கா நேவியில். தொடர்ந்தும் பார்க்கலாம் அவருடைய ஃபேஸ்புக் பதிவை. நாங்கள் அறிந்த அளவில் அவர் எழுதுகிறார், நாங்கள் அறிந்த அளவில் அவர்கள் அனுபவித்த சலுகைகள் ஏராளம். அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்யும் சுற்றறிக்கையே அவருக்காக மாற்றப்பட்டது. அது உண்மைதான். அதாவது கடற்படைக்கு யாராவது சேர்வதாக இருந்தால், புதிதாக சேர்வதாக இருந்தால் அவர்களுக்கென்று ஒரு கல்வி தகைமை இருக்க வேண்டும். எடுகேஷன் குவாலிஃபிகேஷன் சரியாக இருந்தால்தான் அவர்களை கடற்படையில் இணைத்துக் கொள்வார்கள். பொதுவாக கடற்படையில் இருப்பவர்கள் சற்று அறிவு தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். எல்லா பாடங்களிலும் கல்வி அறிவு நன்றாக தேர்ச்சி பெற்றவர்களாக தான் இருப்பார்கள். யோசித்த ராஜபக்சவுக்கு அப்படி எதுவும் பெரிதாக இல்லை. ஒரே ஒரு தகுதி என்ன, ஜனாதிபதியினுடைய மகன். அப்பொழுதுதான் அதை சமாளித்தார்களே. ஜனாதிபதியினுடைய மகனே கடற்படைக்கு இணைத்தால் ஏனைய இளைஞர்கள் யுவதிகளுக்கு ஒரு உத்வேகம் வருமா, உத்வேகம் கிடைக்குமா? என்ன உத்வேகம் கிடைத்தது என்று பார்த்து கொள்ளும்படியாக எங்களுக்கு இப்பொழுது இருக்கின்றது. இராணுவத்தில் இருந்தவர்கள் எழுதுவதை பார்த்தாலே அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்யும் சுற்றறிக்கை அவருக்காக மாற்றப்பட்டது. நிர்வாக அதிகாரி பிரிவிற்கு கலை பிரிவிலிருந்து ஆர்ட் ஸ்ட்ரீம் ஏலவலில் ஆர்ட் ஸ்ட்ரீமில் ஆட்களை எடுக்காத நிலையில் அவருக்காக அந்த விதிமுறையும் மாற்றப்பட்டது. யோசித்த ராஜபக்ச அட்வான்ஸ் லெவல் பிரிவில், உயர்தரத்தில் கலை பிரிவில் தான் இவர் கல்வி கற்றிருக்கின்றார். கலை பிரிவிலிருந்து யாரையுமே பொதுவாக கடற்படைக்கு நிர்வாக அதிகாரி பிரிவிற்கு அந்த பதவிகளுக்கு ஆட்சேர்க்க மாட்டார்கள். ஆனால் யோசித்த ராஜபக்ச என்ற அந்த ஒரு நபருக்காக அந்த விதியையே மாற்றிவிட்டார்கள். கொடுத்து வைத்த வாழ்க்கையடாப்பா. இதுதான் தந்தை ஜனாதிபதி என்றால் மகனுக்கு படிக்காமலும் சரி, தொழில் செய்யாமலும் சரி,
பெரிய அளவில் செல்வந்தராகிவிடலாம். நல்ல உதாரணம் இதுதான். வழக்கமாக உயர்தர பரீட்சையில் ஏல் உயிரியல், அதாவது பயோ அல்லது கணித பிரிவில் மெக்ஸ் பிரிவில் எடுத்தவர்களே சேர்த்துக் கொள்வார்கள். ஆனால் யோசித்த ராஜபக்சவை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த நிபந்தனையும் மாற்றப்பட்டது. அதாவது ஒரு பத்திரிகையில், பிரதான பத்திரிகையில் அந்த அட்வர்டைஸ்மெண்டில் தான் அது மாற்றம் முதலிலே செய்யப்பட்டது. ஆட்சேர்ப்புக்காக வேகன்சி அறிவிப்பு போடும் போது அந்த நிபந்தனைகள் முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. தான் இந்த இடத்தில் அவர் குறிப்பிடுகின்றார். அதன் பின்னர் அவருடைய தொகுதியில் தான் தற்பெருமை கொண்ட தகுதி குறைந்த பல அதிகாரிகள் இணைக்கப்பட்டனர். அவர்கள் இன்றளவும் கடற்படையின் நிர்வாக பிரிவை பாதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று அந்த உண்மையை இப்போது இந்த சூழலில் இந்த காலகட்டத்திலே போட்டு உடைத்திருக்கின்றார் நிரோஷன் சல்வத்துரோ என்ற சீஃப் பெட்டி ஆஃபீஸர் அட் ஸ்ரீலங்கா நேவியில் அப்போது இருந்த ஒரு அதிகாரி ஒருவர். ரைட், அந்த கருத்து அப்படியா? அடுத்த கருத்துக்கு நாங்கள் செல்வோம். இன்னும் ஒரு பதிவை நான் பார்த்தேன். நுவான் முனசிங்க என்ற ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்டில் இருந்து எழுதப்பட்ட பதிவை நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். யோசித்த ராஜபக்ச திருகோணமலை கடற்படை தளத்தில் இருந்த காலத்தில் நடந்ததாக கூறப்படும் சம்பவங்களை தான் நுவான் முனசிங்க எழுதியிருக்கின்றார். பார்க்கலாம் அந்த பதிவை. அவர் திருகோணமலையில் உள்ள 4வது ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட் P-436 கப்பலுக்கு வந்தபோது சாதாரண அதிகாரிகளுக்கு வழங்கப்படாத சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டதாக கூறியிருக்கின்றார் நுவான் முனசிங்க. அதாவது யோசித்த ராஜபக்ச இந்த கப்பலுக்கு வரும்போது சாதாரண ஒரு அதிகாரி, அவர் சொல்லப்போனால் ஒரு பயிற்சி பெறும் அதிகாரி அவர். ஆனால் அவருக்காக எல்லா விதமான சலுகைகளும் வழங்கப்பட்டதாக இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் தளத்திற்கு வரும்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் விசேடமாக செய்யப்பட்டதாகவும் முகாமின் கமாண்டிங் ஆபீசர் கூட நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏற்பாடுகளை செய்ததாகவும் குறிப்பிடுகிறார். பார்த்துக் கொள்ளுங்கள், பயிற்சி பெற வரும் ஒரு நபருக்காக கமாண்டிங் ஆஃபீஸர், சாதாரணமாக கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் கமாண்டிங் ஆஃபீஸர் தொலைபேசி அழைப்பை எடுத்து, ஆம் ஜனாதிபதியின் மகன் வருகிறார், அவருக்கான எல்லா ஏற்பாடுகளையும் சலுகைகளையும் வசதிகளையும் செய்து வையுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு அப்போது இந்த கடற்படை இருந்திருக்கின்றது. யோசித்த வந்தபோது பல அதிகாரிகளும் கடற்படை வீரர்களும் அவருக்கு மிகுந்த மரியாதை காட்ட வேண்டிய நிலை இருந்ததாகவும், அவரை சாதாரண அதிகாரி போல அல்லாமல் மிகவும் செல்வாக்கு மிக்க நபராக நடத்தினார்கள் என்றும் நுவான் முனசிங்க அவருடைய ஃபேஸ்புக் பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அவர் நண்பர்களுடன் இரவு நேரங்களில் வெளியே செல்வதும் விருந்துகளில் பங்கேற்பது போன்ற விடயங்கள் தொடர்பாக அந்த பதிவிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு கட்டத்தில் யோசித்த மற்றும் அவரது குழுவினர் தொடர்பான சில செயல்கள் குறித்து வீடியோ ஆதாரம் இருந்ததாகவும், பின்னர் அந்த விடயம் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் நுவான் முனசிங்க அவருடைய ஃபேஸ்புக் பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் விளைவாக சம்பந்தப்பட்ட சில கடற்படை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் அல்லது பதவி விலக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். நுவான் முனசிங்க அவருக்கு இதெல்லாம் தெரிந்திருக்கின்றது விடயங்களை, அதுதான் அவர் இந்த பதிவை எழுதுகிறார். அவரும் ஒரு கடற்படை அதிகாரியாக இருந்திருக்கின்றவர். இறுதியில் யோசித்த ராஜபக்சவின் செல்வாக்கு காரணமாக கடற்படையின் வளமையான ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாடு நடைமுறைகள் பாதிக்கப்பட்டன என்பது தனது கருத்து என்று நுவான் முனசிங்க தெரிவித்திருக்கின்றார். இதுதான் யோசித்த ராஜபக்ச கடற்படையில் தந்தையின் மகன், அதாவது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் இப்படியெல்லாம், அவரால் இப்படி பல மாற்றங்கள் இடம்பெற்றது, அவர் உள்ளே வந்ததும் இப்படியான பல மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை தான் இவர்கள் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறார்கள், சிங்களத்தில் எழுதியிருக்கிறார்கள். அந்த பதிவை தமிழில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். இன்னும் பல கதைகள் எனக்கு காணக்கூடியதாக இருந்தது. கொழும்பிலே யோசித்த ராஜபக்சவினுடைய அணியினர் ரக்பி அணி போட்டிகள் இடம்பெற்றால், ரக்பி போட்டிகள் இடம்பெற்றால் இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் கேம்பில் இருக்கின்ற இராணுவ வீரர்கள் பேருந்துகளில் அரச பணத்தை செலவு செய்து, அரச பணம் தானே, மக்கள் பணம், அரச பணத்தை செலவு செய்து பேருந்துகளில் அழைத்து வரப்படுவார்களாம். யோசித்த ராஜபக்சவுக்கு சப்போர்ட் வழங்க, ஆதரவு தெரிவிக்க. அதாவது அந்த மைதானம், அவர்கள் விளையாடுகின்ற ரக்பி மைதானம் முழுவதுமாக இராணுவ வீரர்கள் தான் இருக்க வேண்டும், சிப்பாய்கள் இருக்க வேண்டும். அவர்கள் கரகோஷங்களை எழுப்பி யோசித்த அணிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அப்படி ஆதரவு தெரிவிக்காத பலருக்கு பனிஷ்மெண்ட்டும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஃபேஸ்புக்கில் நான் கண்ட பதிவுகள் அது, பார்த்து கொள்ளுங்கள். அதாவது இவருடைய மேட்ச் பார்ப்பதற்கு இராணுவ முகாம்களிலிருந்து வருகை தராத இராணுவத்தினருக்கு
பனிஷ்மெண்ட்டும் வழங்கப்பட்டிருப்பதாக பல தகவல்கள் இருக்கின்றது. இவையெல்லாம் எங்குமே பொதுவெளியில் பொதுவாக யாரும் சொல்ல மாட்டார்கள். இப்போது என்ன சொல்கிறார் என்றால், ஆட்சியில் இருப்பது என்பிபி அரசாங்கம், ஜேவிபி அரசாங்கம். இதே ராஜபக்சர்கள் காலத்தில் இதையெல்லாம் பொதுவெளியில் சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே தான் இப்பொழுது இந்த ஜோஸ்ட ராஜபக்சனுடைய வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் போது அந்த அதிகாரிகள், அப்போது இருந்த அந்த இராணுவ சிப்பாய்களாக இருக்கலாம், இராணுவத்தில் இருந்த உயர் பதவிகள் இருந்தவர்கள் பொதுவாக பயப்படாமல் வெளியே வந்து இந்த விடயங்களை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். நாங்கள் இன்னும் சில விடயங்களை பார்ப்போம். யோஸ்ட ராஜபக்ச தொடர்பான முக்கிய சர்ச்சைகள் என்னென்ன இருக்கின்றது என்று பாருங்கள். உயர்தர பிரிவில், கலை பிரிவில் கல்வி கற்ற படித்திருக்கின்றார், இல்லாமல் இல்லை, உயர்தரம் செய்திருக்கின்றார், கல்வி கற்றிருக்கின்றார். ஆனாலும் அந்த தகுதியை வைத்துக்கொண்டு அந்த தகுதிக்கும் மேற்பட்ட பல சலுகைகளை அனுபவித்திருக்கின்றார் யோஸ்ட ராஜபக்ச. அதான் இங்கு பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. யோசித்த ராஜபக்சவை சுற்றியுள்ள பல சர்ச்சைகள், நீதிமன்ற விசாரணை, குற்றச்சாட்டு, அரசியல் விவாதம் மற்றும் ஊடக அறிக்கைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியவை. அவற்றில் பல இன்னும் இறுதி நீதிமன்ற தீர்ப்பை அடையவில்லை. கீழே முக்கிய நிகழ்வுகள் காலவரிசைப்படி டைம்லைனூடாக நான் தயாரித்திருக்கின்றேன். அந்த விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். 2006 என்ன நடந்திருக்கிறது பார்ப்போம். கடற்படை சேர்க்கை தொடர்பான சர்ச்சை. அந்த 2006ஆம் ஆண்டு அவர் கடற்படையில் சேர்ந்ததிலிருந்தே பிரச்சனை தான். அதில் இருக்கின்ற முதலாவது குற்றச்சாட்டு, யோஸ்ட ராஜபக்ச இலங்கை கடற்படையில் அதிகாரி பயிற்சியாளராக இணைந்தார். பின்னர் அவரது கல்வி தகுதி மற்றும் ஆட்சேர்ப்பு நடைமுறைகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. 2026ஆம் ஆண்டு ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழு இந்த ஆட்சேர்ப்பு மற்றும் வெளிநாட்டு பயிற்சி தொடர்பான விசாரணையை ஆரம்பித்து இறுதியில் யோஸ்ட ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி பிறகு நீதிமன்றம் அவரை பிணையில் விடுவித்திருக்கிறது. 2009 தொடக்கம் 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியில் CSN நிதி விவகாரம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அது சம்பந்தமாகவும் பார்க்கலாம். ராஜபக்ச குடும்பத்துடன் தொடர்புடையதாக கருதப்பட்ட கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் CSN தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிதி மூலங்கள் குறித்து சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக நல்லாட்சி அரசாங்கத்தின் பொது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. விசாரணைகளும் FCIDயில் ஆரம்பிக்கப்பட்டது. விசாரணையாளர்களின் கூற்றுப்படி கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடுகளின் மூலத்தை விளக்க முடியவில்லை. இவ்வளவு பணத்தை இவர் எங்கால் மூலதனமாக பயன்படுத்தினார் என்பதை யோஸ்ட ராஜபக்சவுக்கு தெளிவுபடுத்த முடியாமல் போனது. பல வங்கிகளில் வைக்கப்பட்டிருந்த நிலையான வைப்பு தொகைகளின் பிக்ஸ்ட் டிபாசிட்ஸ் மூலமும் கேள்விக்குறியாக இருந்தது. பணச்சலவை, மணி லாண்டரிங் குற்றச்சாட்டுகள் பல முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. 2012 வசீம் தாஜுதீனின் விவகாரம். இதில் இவருக்கு ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இருக்கிறது, விமர்சனம் இருக்கின்றது. ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் மரணமடைந்த பின்னர் பல ஆண்டுகளாக சில ஊடகங்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் யோஸ்ட ராஜபக்சவின் பெயரை இந்த வழக்குடன் இணைத்தனர். காரணம், இவருடன் வசீம் தாஜுதீன் விளையாடி இருக்கின்றார் ரக்பி. ஆனால் வசீம் தாஜுதீனின் வாழ்க்கையில் இவர்கள் விளையாடியதாகத்தான் பலரும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். அது சம்பந்தமான விசாரணைகளும் தொடர்ந்து இடம்பெற்று தான் வருகின்றது. வழக்குகளும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. யோஸ்ட ராஜபக்ச மீது இந்த வழக்கில் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்படவில்லை. நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்படவில்லை. வழக்கு தொடர்பாக பல ஊகங்கள் மற்றும் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் மட்டுமே பொதுவெளியில் பேசப்பட்டுள்ளன. என்னதான் இருந்தாலும் இதை சம்பவத்தை செய்துவிட்டு முதலில் இது ஒரு கார் விபத்து என்று தான் சொன்னார்கள் ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில். பிறகுதான் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் வசீம் தாஜுதீனுடைய ஜனாசா மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. வசீம் தாஜுதீனை கொடூரமாக தாக்கி இருக்கின்றார்கள். அவருடைய உடலில் காயங்கள் இருக்கின்றது, எலும்பு முறிவுகள் இருக்கின்றது. இவரை அடித்து கொலை செய்துவிட்டு அந்த காரிலே ஏற்றி காரை விபத்துக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். ஒரு செட்டப் முறையில் தான் வசீம் தாஜுதீன் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஆகவே இதன் பின்னணியில் தான் பல குற்றச்சாட்டுகள், பல பெயர்கள் இருக்கின்றன. அந்த பெயர் லிஸ்டிலே யோஸ்ட ராஜபக்சனுடையது மேலாக இருக்கின்றது. ஜனவரி 2016 கைது செய்யப்படுகின்ற FCIDயால் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு FCID யோஸ்ட ராஜபக்சவை கைது செய்தது. குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டவை மணி லாண்டரிங், பணச்சலவை, நிதி மோசடி, CSN நிறுவனத்தின் நிதி ஆதாரங்களை விளக்க முடியாமை போன்ற காரணங்களை முன்வைத்து அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். பிப்ரவரி மார்ச் 2016 கடற்படை சேவை இடைநிறுத்தப்பட்டது. விசாரணைகள் சுயாதீனமாக நடைபெறுவதற்காக பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவின் பேரில் யோஸ்ட ராஜபக்ச கடற்படை சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டார். அவரது ஊதியம் மற்றும் சலுகைகளும் நிறுத்தப்பட்டன.
2016 ரக்பி அரசியல் மயமாக்கல் சர்ச்சை ஒன்று எழுந்தது. அவர் கைது செய்யப்பட்டிருந்த காலத்தில் தான் சில கடற்படை ரக்பி வீரர்கள் YO அதாவது யோசித்த 7 என்ற கைப்பட்டைகளை அணிந்து ஆதரவு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 4 கடற்படை ரக்பி வீரர்கள் இடைநிறுத்தப்பட்டனர். யோஸ்தவுக்கு ஆதரவாக விளையாட்டில் அவர்கள் ஆதரவை காண்பிக்க சென்றவர்கள் 4 கடற்படை ரக்பி வீரர்கள் இடைநிறுத்தப்பட்டனர். இராணுவ அமைப்புகளில் அரசியல் ஆதரவு வெளிப்படுத்தப்படுவது குறித்த விவாதம் அப்போது எழுந்திருந்தது. 2017 தொடக்கம் 2024 நீண்டகால நீதிமன்ற போராட்டங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். CSN மற்றும் பணச்செலவை வழக்குகள் பல ஆண்டுகள் நீதிமன்றங்களில் தொடர்ந்தன. இந்த காலத்தில் பல முறை பிணை வழங்கப்பட்டது, வழக்குகள் கைவிடப்பட்டன என்ற சமூக ஊடக கூற்றுக்கள் பரவின. ஆனால் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வந்தது. 2025 மீண்டும் பணச்செலவை விவாதம் இடம்பெற்றது. 2025ஆம் ஆண்டில் அவரது கைது மற்றும் பிணை தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவலான விவாதங்கள் இடம்பெற்றது. சட்ட ரீதியாக பிணை வழங்கப்பட்டது, ஆனால் வழக்கு முடிவடைந்ததாக நீதிமன்றம் அறிவிக்கவில்லை. மே 2026 உயர் நீதிமன்ற தீர்மானம் அண்மையில் நடந்த சம்பவம் தான் அது. கொழும்பு உயர் நீதிமன்றம் CSN தொடர்பான பணச்செலவை வழக்கை தொடர தடையில்லை என்று தீர்மானித்தது. யோஸ்த ராஜபக்ச குற்றச்சாட்டுகளை மறுத்தார். அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் குற்றமற்றவர் என அவர் தரப்பில் அவர் பதிலளித்திருக்கின்றார். 2026 ஜூன் மீண்டும் கைது செய்யப்படுகின்றார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு யோஸ்த ராஜபக்சவை கைது செய்தது. விசாரணை மைய புள்ளிகளாக இருந்தவை 2006 கடற்படை ஆட்சேர்ப்பு, வெளிநாட்டு பயிற்சிக்கான அரசு நிதி பயன்பாடு, தகுதி விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதா என்பது. பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இப்படித்தான் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக யோஸ்த ராஜபக்சவின் மீது இருக்கின்றது. ராஜபக்ச குடும்பத்தில் செல்ல மகன், அழகான நபர் தான், நன்றாக ஹேண்ட்ஸமான ஒரு நபர். ஆனாலும் என்ன செய்ய, முறையாக அவர் இந்த கடற்படையில் இணைந்திருக்கலாம். ஏனைய வீரர்களைப் போல, கடற்படை அந்த சிப்பாய்களைப் போலவே இவரும் முழுமையான பயிற்சிகளை பெற்று எல்லா தகுதியுடனும் அவர் இணைந்திருக்கலாம். ஆனால் அது எதுவுமே செய்யாமல் ஒரே தகுதி, ஜனாதிபதியினுடைய மகன் என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு கடற்படையில் இணைவதற்கு முன்பதாகவே மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் செய்து பிரிட்டானியாவுக்கு சென்று அங்கு காலம் கழித்தவர் இவர். அப்படியானவர் தான் இன்றும் பலர் 30 வருட கால யுத்தத்தை முடிவு கொண்டு வர அயராது பாடுபட்ட, இரவு பகலாக உழைத்த, வெயில் மழை பாராது நனைந்து கருத்த யோஸ்த ராஜபக்சவை இந்த அரசாங்கம் பழி வாங்குகின்றது என்று ஒரே வரையில் முடிக்க முற்படுகின்றார்கள். எப்போதுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் அது. காரணம், சிங்கள மக்களை இன்று இந்த விடயங்கள் எல்லாம் வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது நான் முதலிலே குறிப்பிட்ட இந்த ஃபேஸ்புக் பதிவுகள் அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது தெரியும். அந்த காலத்தில் அப்போது இருந்த இராணுவ கடற்படை அதிகாரிகள் இன்று வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்த, அவர்கள் அறிந்த அனைத்து விடயங்களையும் பொதுவெளியிலே போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மாற்றம். அவைத்தான் இன்று நாங்கள் பிரதானமாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருந்தது. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் இசையருடன் நான் டீல் ஷர்மின்சன். நன்றி, வணக்கம். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன்.